என்ன ப்ரோ எங்க ப்ரோ எடுத்து வந்தீங்க? இது வந்து நம்மளுடைய கிளாத் செக்ஷன் ப்ரோ. ஆமா, என்ன கலர் கிளாத் வேணாலும் சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். சரிங்களா? ஆமா, அதாவது பொதுவா என்னன்னா குறைஞ்ச விலை கிளாத்துகள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும். இது வந்து நம்மளுடைய வுட் ஃபுல்லா இந்த வுட் தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம பியூரா இருக்கிற மலேசியன் மகாகனி. இந்த வுட் பேரு மலேசியன் மகாகனி. மலேசியன் மகாகனி அல்லது வேங்க, மலேசியன் வேங்க யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தேக்கு வேணாலும் தேக்கும் போட்டு கொடுத்துருவோம். உங்க வீட்டுல ஹோம் தியேட்டர் நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான சோபா வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க வந்து படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், பிறந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆள் எங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 2 சீட்டு 3 சீட்டு பாத்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுத்து ஆட்டோமேட்டிக் சோபோ. இதை பாருங்க, ஆக்சுவலா நான் வந்து உட்காந்துட்டேன். இங்க ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணனா அதை பாருங்க பாருங்க. ஹே கைஸ், நான் விஜய் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பிடிசி ஃபர்னிச்சர்ஸ் மேலபாளையம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரேட்டை வந்து சிட்டியோட கம்பேர் பண்ணி உடச்சி கொடுக்க முடியுமானா டெஃபினட்டாக முடியாது. பட் ஆனால் பிரதர் கொடுக்குறாரு அந்த ரேட்டுக்கு. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக கேட்க போகிறோம். பிரதர், இந்த சோபை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து பெருசா இருக்கும், பட் அவுட்லுட் வந்து கம்மியா தான் வச்சிருப்பேன். சரி, அதனால இப்ப நான் மொத்தமா செட்டா காட்டுறதை விட ஒரு சிங்கிளையும் காமிச்சு அல்லது செட்டு ரேட்டே நான் சொல்லிடுறேன். ஈஸியா இருக்கும். ஓகே, டக்குன்னு எல்லாருக்கும் நிறைய மாடல் காமிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இது நம்மளோட பேசிக் மாடல். ஆமா, இதோட சிங்கிள் ரேட் பாத்தீங்கன்னா 2500. எவ்வளவு? 2500 ரூபாய் சிங்கிள் ரேட். ஹீட்டர் பாத்தீங்கன்னா 5500, செட்டு பாத்தீங்கன்னா 10,000. மேனுஃபேக்சரிங் மெத்தட் எல்லாரும் பாத்தீங்கன்னா கமர்ஷியலா பண்ணும்போது அதுக்கு சில குறிப்பிட்ட மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் அதிகம். சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ்ல பிராண்டட் சோஃபாஸ் யூஸ் பண்ற எதே மெட்டீரியல் தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். அந்த மெட்டீரியல் அவங்க எல்லாமே A to Z காமிக்க. அதே நம்ம லாஸ்ட் அப்டேட்ல ஒண்ணா பாப்போம். சோ இது வந்து மாடல்ஸ் அப்படியே காமிச்சிரோம். ஓகே, ஆமா, இது பாத்தீங்கன்னா அங்க ஸ்டார்டிங் உள்ளது நான் சொன்னேன். இது வந்து இது அடுத்த ரேஞ்ச் உள்ளது. சரிங்களா? ஆமா, இதோட சிங்கிள் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 4,500 ரூபாய் தான். 4500. ஆமா, 4,500 ரூபாய். 3 சீட்டா அது எடுத்தீங்க அப்படின்னா 11,500. ஆமா, செட்டா எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 18,000. என்னங்க இவ்வளவு சீப்பா இருக்கு ரேட்? ஆமா, இந்த மாடல்ஸ் பயங்கர சீப்புங்க. சோ எங்களுக்கு வந்து இஎம்ஐல எடுக்க முடியும் ஆப்ஷன் எதனா இருக்கா? உண்டு ப்ரோ. நான் பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால இஎம்ஐ பத்தி ஒரி பண்ண வேண்டாம். அதே சமயம் உங்களுக்கு வந்து முன்பணம் வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் தரணும்னு கிடையாது. நீங்க வெறும் ₹1 கொடுத்துட்டு ஜீரோ டவுன் பேமெண்ட். ஆமா டவுன் பேமெண்ட் எல்லாம் கூட நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஓ, ஃப்ரீயாவே வந்து அதோட உங்களுக்கு சிபில் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் அவைலபிள் இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் பண்ணி தரேன். ஏன்னா நான் ஷாப் வந்து 100% செக் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிட்டு கூட வந்து எடுத்துக்கலாம். பிரதர், இருக்கையிலே ஒரு டாப் மாடல்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சிங்கிள் சீட் ரேட் பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் தான். ஆனால் அந்த 7,500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இப்போ இதாக சொல்கிறேன், கடையில் போயிட்டு ஒரு பெரிய காஸ்ட்லியான செட்டு எவ்வளோ பெரிய ரேட்டான செட்டு கொண்டு வாங்க, ஒரு சிங்கிள் சீட்டு வந்து நான் 7,500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவேன். ஓ, ஏன்னா அதுக்கு மேலே மெட்டீரியல் போக போகிறது கிடையாது. ஆமாம், கடைக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலுக்கு தான் காஸ்ட்டோ தவிர மாடல். ஆக்சுவலாக இதோட குஷன் நான் காட்டுறேன் பாருங்க. நல்லா ஏறி குதிச்சாலும் ஒன்றுமே ஆகும். நீங்கள் அது ஏறி குதிச்சாலுமே ஒன்றா ஏறி குதிக்கலாமா? அந்த இடத்துல ஏறி குதிச்சாலுமே ஒன்றா நல்லா ஜம்மு இருக்கும். சரிங்களா? அதே அந்த சில பெயின் சில பேருக்கு எது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சார், பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த மாடல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ளைனிங் நான் ரெக்ளைனர் மாடல்ஸ். எப்படின்னா இதில் மெக்கானிசம் மட்டும் இருக்காது, ஆனால் ரெக்ளைனர் சோஃபா மாதிரி சூப்பராக இருக்குங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது தெரியுமா? என்ன ப்ரைஸ் இது ஆக்சுவலாக? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சமே சிங்கிள் சீட்டு 7,500 ரூபாய் தான். அதுக்கு மேலே எனக்கு கிடையவே கிடையாது. இது பேட்டப்படத்துல தலைவர் இப்படி உட்காந்து தெரியுமா? சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இருக்கு பாருங்க. என்ன பிரைஸ் பிரதர் இது? இப்போ நான் 8,500 கொடுத்துட்டேன். 8,500 கொடுத்துட்டேன். இப்படி ராஜா உட்கார சும்மா ராஜாதி ராஜா ராஜ கம்பீரா அப்படின்ற மாதிரி உட்காந்து முத்து படத்துல கூட இப்படி உட்காந்து இருப்பார்ல. நல்லா பார்த்துட்டு நான் இப்போ லேட்டஸ்டா நிறைய வருது. நான் ஃபர்ஸ்ட் லியோ ஷேர்னு சொல்லி ஒன்று போட்டு விட்டுருந்தேன். அது நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த வீடியோ. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி தளபதி உட்காந்து அந்த விஜய் படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. ஆமா, 1.5 வருஷம் இருக்கு மாடல் லியோ வந்து 1 இயர் ஆகுதா? 1 இயர் முன்னாடி. ஆமா, 1 இயர் முன்னாடி அதை போட்டு விட்டேன். அது நல்லா போச்சு. அந்த இதுமே நிறைய செலிப்ரேட்லாம் கால் பண்ணி அந்த வந்து கேட்டாங்க. ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 8.5னா வந்து 8,500 ரூபானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டு, கம்மியான ரேட்டு ஐ மீன் சொல்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள்
மற்ற இடத்துல வாங்க போனீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 16 இருக்கும்ல. கூட வரும். 16 வரும். 16,000 மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்க உட்காந்துருக்குது இது வந்து நம்ம ரெக்லைனர் சோஃபா பிரதர். ஆமா நல்லா இருக்கும். கால் மட்டும் தூக்கிக்கலாம். காலை நீட்டி உட்காந்துட்டீங்க நீங்க பாட்டு. என்னங்க பத்துட்டீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா பாருங்களா, நீங்களும் வந்து உட்காந்துங்க. இதெல்லாம் அப்படி பண்ணி என்னங்க சொல்றீங்க? என்ன இது இங்கயா? ஆமா லெஃப்ட்ல ஒரு பட்டன் இருக்கு, தொடுங்க. என்னப்பா இது மந்திரமாகுது, மாயமாகுது? இது ரெக்லைனர் சோஃபா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா. என்ன பிரைஸ் பிரதர்? இது வந்து நான் சொல்றது, இது வந்து ரெக்லைனர் சோஃபா மேனுவலோடைய அதிகபட்ச விலையை பாத்தீங்கன்னா 13,500 தான் கொடுத்துட்டு இருக்கேன். 13,500 கொடுத்துட்டு இருக்கேன். அது நான் சொல்றேன், அதாவது ஒரு பிராண்டட்ல போயிட்டு ஒரு இது வந்து 25 ரூபா 30 ரூபா 35 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வராங்க. அது எல்லாமே 13,500 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குதுப்பா. ஐயோ எக்ஸலென்ட்யா. அது பாரு, அவ்வளவுதானா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. லைட்டா காலை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணாங்க. போத்திக்கின்னு படுத்துக்கலாம், படுத்துக்கின்னு போத்திக்கலான்ற மாதிரி இருக்குதுங்க. இன்னொரு மடக்கிக்கலாம், உட்காந்துக்கலாம், காலை தூக்கிக்கலாம், எட்டி வச்சுக்கலாம். இப்படி அம்மே சேர் வேணும் அப்படி கூட உட்காந்துக்கலாம் போலயே. இன்னொரு ஒரு மொட்டராஜேந்திர ஜீப்ல இருந்து விடுவாதுமா அப்படி மாதிரி. இது என்ன பிரைஸுங்க? இது வந்து 13,500 ரூபா. சேம் இதே தானா? இதுல நிறைய மந்த இதெல்லாம் 3 ஃபோல்ட். ஆமா என்னங்க ரெக்லைனர் சோஃபா. எவ்வளவு? 13,500 ரூபாய். இல்ல என்ன மாடல்னாலும் 13,500 ரூபாய். நீ வச்சிருக்கீங்கல்ல 3 ஃபோல்ட், அதுவும் 13,500 ரூபாய். இந்த 2 ஃபோல்ட் இதுவும் 13,500 ரூபாய். நீங்க எந்த மாடல் கொண்டு வந்து கொடுத்தாலும் 13,500. என்னங்க இது? எனக்கு ஆக்சுவலா இது பாருங்க, இருங்க ஒன்று பேசுறேங்க. நீங்க இதுலயே ஆச்சரியப்படுறீங்க. ஆமா ஒன்னும் ஆகாது. அது வந்து ஜாலியா இருக்குங்க, சீசா மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அதே தான் இல்ல, சேம்ல. ஆமா நல்லா இருக்குங்க பாக்க. அப்படியே குடு குடு குடுன்னு சொல்லி என்னங்க ஆச்சரியமா கூட்டு சுத்தி விட்டுருங்க, தெரியாம சுத்தி விட்டுருங்க. என்னங்க என்னங்க பண்றீங்க? என்னங்க சுத்துது? இது வந்து என்னங்க இது வந்து ட்ரிபிளர் சோஃபான்னு சொல்லுவோம். இது வந்து ராக்கிங், ரொட்டேட்டிங், அப்புறம் பாத்தீங்கன்னா ரெக்லைனிங் உண்டு. அதை பண்ண மாதிரி லைட்டா அந்த பட்டன் சைடுல இருக்கும் பாருங்க, இழுத்து விடுங்க. அவ்வளவுதான் முடியும். சரிங்களா? இதுல வந்து நமக்கு வந்து ரெக்லைனிங் உண்டு. நில்லா அது வானத்து மேலே பல்லா நது போடத்து மேலே அதுல இருந்து கூட நல்லா எக்ஸ்ட்ராவே. வாவ் நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. சுத்திக்கலாம். இதுலயே இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே மேனுவலா பண்ணீங்க. ஆமா இதுல மோட்டரைஸ்டும் உண்டு. மோட்டரா எப்படி? அதாவது ஆட்டோமேட்டிக் சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக். அதுல சின்ன மோட்டர் வச்சு யூஸ் பண்ற மாதிரி. ப்ரோ இது என்ன பிரைஸ் ப்ரோ? இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கலே ஹையஸ்ட் மாடல், ஹையர் மாடல் எல்லாமே 17,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளோ? 17,500 கொடுத்துட்டு. 17,500 ரூபாவா? ஆமா ஆமா. சத்தியமா நான் ஒரு 27,000 30,000 நினைச்சேன். அவ்வளோ ரேட் வெளியே சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் 17,500. இல்ல ஆக்சுவலா ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு போனோம், ஒரு டைரக்டர் வீட்டுக்கு நான் போனேன். அவர் வீட்டுல இருந்தது. அவர் உட்காருப்பா சொன்னாரு, உட்காந்தாங்க. அதே தாங்க சேம் அப்படியே தான் இருந்தது. ஆனா அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா இது எவ்வளோண்ணா, இது அழகா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணான்னு கேட்டேன். இருக்கும்டா 45,000 இருக்கும்டா அப்படின்னாரு. இல்லடா நான் பர்ச்சேஸ் பண்ணல, ஒய்ஃப் தாண்டா செலக்ட் பண்ணுவாங்க, 40 கிட்ட மேலே இருக்கும்டா அப்படின்னாரு. சீரியஸாக எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரிலாம் ஃபியூச்சரில் பெருசாக வாங்கணும் அப்படிலாம். சார் நம்ம எங்கே 45,000 கொடுத்து நம்ம எங்கே வாங்குவோம்? நம்மள மாதிரி ஆள் எங்கே வாங்கலாம்? பார்த்தீங்கன்னா நம்ம 2 சீட்டு 3 சீட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். சும்மா கற்று விடாது. இல்லை 20,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன். இல்லை நான் கேட்குறேன், இப்போது நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்க தான் இந்த மாதிரி சோப்பெல்லாம் வாங்கி வீட்டில் வைப்பாங்க. ஸோ எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் கனவு தான் காண முடியும். ஸோ நீங்கள் இவ்வளோ கம்மியான ரேட்டு கொடுக்கறதுக்கு என்ன ரீசனு? ப்ரோ அதாவது ஒன்றும் கிடையாது, நான் மேனுஃபேக்சரர் தான், நானே ரெடி பண்ணுறேன், நானே சப்ளை பண்ணுறேன். இதோ ஹிந்தி பசங்க தான் வேலை பார்க்குறானுங்க, ஆமாம் தமிழ் பசங்க தான் வேலை பார்க்குறானுங்க. ஆமாம் அதனால் அவ்வளோ கொஞ்சம் நம்மளே ஓனர். இல்லை ப்ரோ எனக்கு என்ன டவுட்னா, ஒரு ஓனராக இருக்கிறவங்க அதிக லாபம் வச்சு தான் கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ கஷ்டப்பட்டவங்க தான் லைஃப்பில் வந்து சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா என்னன்னு தெரியல. ஓனர் நம்மளே ஸ்டார்ட் பண்ணது சின்ன வயசுலேருந்து. ஆமாம் எனக்கு படிக்கிற டைமில் பார்ட் டைமாக பண்ண விஷயம் தான் இது. ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் படிக்கும் பார்ட் டைமாக பண்ண விஷயம் இது. அப்புறம் கடைசியில் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதுவே ஒர்க் ஆயிடுச்சு. ஆமாம் அப்படியே இதுவே கண்டினியூ பண்ணிட்டோம். கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நமக்கு வந்து இதெல்லாம் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா கனவு மட்டும் காண முடியும். நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அனாவசிய செலவுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இப்போ வந்து அது ஒரு அத்தியாவசிய செலவாயிடுச்சு. டிவி, சோஃபா, டைனிங் டேபிள் அத்தியாவசிய செலவாயிடுச்சு நமக்கு. அது போக கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாங்கிற விஷயம் ஒரு கனவு தான். அதாவது இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சோஃபாங்கிறது கனவு தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே அது ஒரு விஷயம் இருக்கணுங்கிற ஒரு மன அந்த கான்செப்ட்ல நீங்க கொடுக்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5,500 ரூபா சோஃபா, எப்பவுமே 5,500 ரூபா தான். அது 3 சீட்டர் சோஃபா உண்டு.
எல்லாரும் வீட்டு சின்ன வீட்டுக்கு அந்த 3 சீட்டரோ போதும் தாராளம். அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பொதுவாக அந்த 5000 சோஃபா இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் சொல்லி யாரும் பெருசாக சொல்லவே கிடையாது. சோஃபாஸ் தான் சரிங்களா. இது பார்க்க உங்களுக்கு ஒரு சோஃபா மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ இந்த சோஃபா வந்து கீழே இழுக்கனா இழுத்துக்கலாம். சோஃபா இல்லையா அது? பெட்டா? இது வந்து கம்ஃபர்ட் சோஃபாம்பாங்க. ஆமாம். ஒரு நிமிஷம் இதாக்குல கீழே இப்படி இழுத்துட்டு அவ்வளோதான். இது இழுத்து போட்டிங்கன்னா சீட்டில் வந்து பெட் மாதிரி இருக்கும். இப்படி உட்காந்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபுல்லாக படுக்கணும் ஆசைப்பட்டாலும் இந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பெட் ஆகிட்டீங்க கொஞ்ச நேரத்தில். இதில் வந்து தாராளமாக ஒரு ஃபேமிலி படுத்துக்கலாம். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு 2 பாப்பா கூட இதில் படுத்துக்கலாம். நல்லா இருக்கும். என்ன ப்ரைஸ் இது? இது வந்து பேசிக் மாடல். இந்த மாடல் மட்டும் நான் 18,000 கொடுத்துட்டு இருக்கேன். 18,000? 18,000 ரூபா. ஆமாம் கண்டிப்பாக. இந்த மாடல் ஃபோம் பயங்கரமா இருக்குங்க. நல்லா அதாவது நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்னன்னா கம்ஃபர்ட் சோஃபா பண்றாங்க, ஆனால் யாருமே அந்த சீட்ல வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் வச்சு தர மாட்டாங்க. அந்த பெயின் இருக்கும், பாடி பெயின். ஆமா, நாங்க வந்து அந்த மெத்தட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க. இந்த காஸ்ட்டுக்குலாம் இது ரொம்ப டூ மச்ங்க ரேட். இல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் எல்லாம் வந்துரும். 10,000 இந்த இடத்துல அந்த ஒரு பெரிய பில்லோ நல்லா இருக்கும். இந்த பில்லோ இதுல யூஸ் பண்ற 1 கிலோ ரெக்ரான் மட்டுமே எனக்கு 320 ரூபா வந்துரும். இது வந்து 18,000 சம்திங் சொன்னீங்க. ஆமா. இதுவே ரொம்ப கம்மியான ரேட். ஆனா இது கொஞ்சம் அதிகமா தானே இருக்கும். ஆக்சுவலி அதுல இருந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும். ரொம்ப வேரியேஷன் வராது. இது பாத்தீங்கன்னா அதுல 3 சீட் 22,000 ரூபாய். அதே தானா? சேமா? சேம். எடுத்துக்கலாமா? கம்ஃபர்ட் மாடல் எல்லாம் எடுத்துக்கலாம். என்னங்க 22,000 ரூபாய். பேர் அதிர்ச்சி கொடுக்குறீங்களேங்க. அது வந்து பாத்துக்க கால் பரவாயில்ல. வெறும் 22,000 ரூபாய். ஓ 22,000 தான் இதோட விலை. ப்ரோ ஆக்சுவலா இது என்ன மெட்டீரியல் ப்ரோ இது? இது பாத்தீங்கன்னா இல்ல சீட்ல நான் சொன்னல பாக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஓகே. பாக்கெட் ஸ்ப்ரிங் வித் சூப்பர் சாஃப்ட் கிடையாது. அதான் நான் செய்யறேன். டைரக்டா நான் கன்சியூமர் கொண்டு போறேன். ஓ நீங்களே செஞ்சு நீங்களே விக்கிறீங்க? நம்மளே செஞ்சு நம்மளே கஸ்டமர் கொண்டு போறோம். சோ வந்து உற்பத்தி பண்றதா இவரே, விலையை நிர்ணயம் பண்றதே இவரே. சோ அதனால தான் அந்த ரேட்டு. உங்க வீட்ல ஹோம் தியேட்டர் நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ இந்த மாதிரியான சோபா வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க வந்து படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், பறந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஃபேமிலியாக உட்காந்து கூட படுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ வந்து கம்ஃபர்ட்டா வந்து பிரதர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதோட பிரைஸ் மட்டும் சொல்லிடுங்க மக்களுக்கு. இதோட ரேட் அதிகபட்ச ரேட்டு கம்ஃபர்ட் ரேட் பார்த்தா 28,000. அவ்வளோதான் ஃபைனல் ரேட். அதான் ஃபைனல் ரேட் இருக்கிறது. ஃபைனல் ரேட்டு கடைசி ரேட்டு. அதுக்கு மேலே சோஃபா கிடையாது. ஜஸ்ட்டுங்க ஒரு 50,000 ரூபாய் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மேல எடுத்துட்டு போகலாம்ல. ஆமா 4 செட் எடுத்துட்டு போகலாம். பிரதர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஃபீட்பேக் நம்ம கேட்க போகிறோம். பிரதர் எப்படி இருந்தது உங்களுக்கு இதோட காஸ்ட்டு ப்ளஸ் இதோட குவாலிட்டி? ஸோ உண்மையாக சொல்லுங்க, நம்ம ஏதோ செட் பண்ணிலாம் கிடையாதுங்க, உண்மையாக பர்ச்சேஸ் பண்ண வந்தார். ஸோ அதோட ஃபீட்பேக் சொல்ல போகிறார் பிரதர். ஸோ நான் வந்து என் பேர் வினோத். ஆக்சுவலி திருநெல்வேலியில் வந்து 18 நியூஸ் அரசியல் தெளிவும் அண்ட் பர்னி டிவி, மா டிவி, ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வரும்போது கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம பிரதீப் பிரதர் வந்து இதோட ஓனர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பணத்துக்கு ஏற்ற ஒரு தரம் தான், அதாவது கஸ்டமர் அது மாறிட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன். இங்கே அப்படி இல்லாமல் ஒரு குணத்துக்காண்டி அவங்க கேரக்டரை மாற்றாமல் அப்படி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து பிரதீப்புக்கு தேங்க்ஸ். ரொம்ப சூப்பர், ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதேங்கிற மாதிரி எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீங்கள் வந்து இதை கண்டினியூ. ஸோ நீங்கள் என்ன சோபா பர்ச்சேஸ் பண்ணீங்க? நான் வந்து 3 சீட்டர் பண்ணேன். இந்த இது செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது வெளியே வாங்க போனால் எவ்வளோ வரும் உங்களோட ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன் ஒரு 3 சீட்டர் சோஃபா வந்து ஒரு 9,500 rupees சொல்லுவாங்க. ஸோ இவர்கிட்ட எவ்வளோ என்ன ப்ரைஸில் எடுத்துருக்கு சொல்லிடுங்க. ஆமாம் 6.5க்கு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப 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 சீப்பான ரேட்டு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணால் கூட இந்த ப்ரைஸ் தர முடியாது. செக் பண்ணலாம். செக் பண்ணாலே 3 சீட்டர் எவ்வளோ நம்ம ஃப்ராங்காக தெரிஞ்சிடும். வந்து ஒளிமுறையும் கிடையாது. ஸோ நீ இவர் வந்து கேரளா டு தமிழ்நாடு, உங்களுக்கு பேன் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, எல்லா ஊரும் பேன் ஸ்டேட் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற சோபோ நீங்கள் அதுவும் ஹை குவாலிட்டி செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுற சோபோஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஷாப் பிடிசி ஃபர்னிச்சர் டுவர்ட்ஸ் திருநெல்வேலி அண்ட் வேதாரண்யமா என்னது மேலப்பாளையம், மேலப்பாளையம்ன்ற ஒரு பகுதியில் தான் நம்மளோட பிரதரோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் நம்பர், மேப் லிங்க்லாம் மறக்காமல் தரேன். ஸோ கிராப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.